ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு லாஸ்ட் டே நைட் வீடியோ. ஒரு 100 மார்க்குக்கு 95 எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இங்கிலீஷில் நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 85க்கு மேலேயும் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ 85 ஏன் நான் சொன்னேன்னா, ஒரு சில விஷயங்கள் கிராமர் 1 மார்க் ஏதாவது கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட 85 எடுக்க முடியும். நான் சொல்கிறேன். இப்போ லைனாக சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் சாயங்காலம் வந்து படித்தா கூட இது முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் 5 மார்க்லாம் முடிச்சிருங்க. ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரி என்ன 5 மார்க்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன், என்னெல்லாம் படிக்கணும்னு லாஸ்ட் மினிட்ல. அதுக்கப்புறம் 2 மார்க் நான் இப்போ சொல்ல போகிறேன். புக் இன்னும் புக் பேக் ரெண்டும் சேர்த்து இந்த 20 2 மார்க் மட்டும் படித்தா போதும், கண்டிப்பாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் எல்லாமே நான் வந்து எல்லாமே உங்களுக்கு மினி மெட்டீரியலில் பிடிஎஃபாக நான் சொல்ல போகிறேன். 1 மார்க் 14 1 மார்க் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி கரெக்டாக எழுதணும், 14 1 மார்க் எப்படி எழுதலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி எழுதலாம், நான் கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். நோட்டீஸ் ரைட்டிங் அது இதுன்னு ஒரே வீடியோவில் 10 நிமிஷத்தில். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமே போய் எழுதுன மாதிரி, படிக்காமல் போய் எழுதுன மாதிரி. ஸோ அதனால் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, லாஸ்ட் டே நைட் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து 20 கொஸ்டின். ஒய் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, வாட் இட் ஆதித்யா ஆஃபர்ஸ் அன்யால். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் 20 கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 3மே எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம். நேற்று நான் புக் பேக் கொடுத்து கொடுத்துருந்தேன். நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும், புக் பேக் கொடுத்துருந்தேன். அந்த புக் பேக்கும் சேர்த்து படிச்சிங்கன்னா சேஃபு. ஒரு வேளை படிக்க முடியாது சார், இந்த 20 மட்டும் படிச்சிட்டேன்னா ஓகேவா? அந்த புக் பேக்கும் சேர்த்து பார்த்தா ஓரளவுக்கு சேஃபு. நான் முடியல சார், இது மட்டும் படிச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே, அடுத்தது இது ஒரு 2 மார்க் இருக்கா. போயம் அப்ரிசியேஷன், லைஃபு ஆண்ட்டு ஐ எம் எவ்ரி உமன் கிரம்பிள் ஃபேமிலி. இதில் மட்டும் படித்தா போதும்னு நான் சொல்கிறேன். ரொம்ப வீக்காக இருந்தால் புக் பேக் எல்லாமே படிச்சிருங்க. சார் நான் நல்லா படிக்கிறவன் தான் அப்படின்னா நீ 6 லெசனுமே பார்த்துரு, 7 லெசனுமே பார்த்துரு, இல்லைனா 5 லெசனாவது பாரு. ஓகே, முடியாதவங்க 4 லெசனில் பாரு. ஆனால் மினி மெட்டீரியல் தரல, அதுலேயே ஈஸியாக படிச்சிடலாம். கிராமர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இப்போ சொல்லித்தரேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் அட்டன் பண்ணிடலாம். பஞ்சுவேஷன் எப்படி எழுதணும்னு சொல்ல போகிறேன், அதை நான் மினி மெட்டீரியலில் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் ஈஸி தான். இந்த 3 அட்டன் பண்ணு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்ட்டை சப்ஜெக்டாக மாற்றணும். ஃபஸ்ட் சப்ஜெக்ட்னா அந்த ஃபஸ்ட் எழுத்து, ஆப்ஜெக்ட்னா லாஸ்ட் வேர்டு, அதுதான். வாஸ் பை பேசிவ். வாஸ் பை வந்தால் பேசிவ்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு ஷார்ட்கட்டு லாஸ்ட் மினிட். வாஸ் பை வந்தால் பேசிவ், அப்படி வரலன்னா ஆக்டிவ்னு இப்போ எடுத்துக்கோ. ஏன்னா என்ன வாய்ஸ்னே சில டைம் சொல்ல மாட்டாங்க, எதுவும் மாற்றணும் தெரியாது. அவர் ஆர்மி வாஸ் டெஃபிட்டட் தி எனிமி. வாஸ் வந்திருக்கு, அப்போ ஆக்டிவாக இருக்குது. அது பேசிவாக இருக்குது, ஆக்டிவாக மாற்ற சொல்லியிருக்கேன். பேசிவ்னா வாஸ் பை வரணும். அப்போ பேசிவாக இருக்குன்னா ஆக்டிவாக மாற்றணும் தானே, மாற்றுங்க. ஆப்ஜெக்டை முன்னாடி போடுங்க, சப்ஜெக்டை முன்னாடி போடுங்க. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றுங்க. ஸோ த எனிமி பின்னாடி வந்துருச்சு, அவர் ஆர்மி பின்னாடி போயிடுச்சு. த எனிமி டெஃபீட்டட் அவர் ஆர்மி. சரியா? அவர் ஆர்மி. சரியா? அவர் தான் இங்கே வரும். டெஃபீட்டட் அவர் ஆர்மி. ஓகேவா? ஓகே, அடுத்தது. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர். மை கிராண்ட்மதர் இங்கே வந்துடும். பெயிண்டட் தட் போர்ட்ரேட், மீதியெல்லாம் தூக்கிடணும். இந்த வாஸ் பை தூக்கிடணும். அடுத்தது, மாலா வில் ரைட் எ லெட்டர். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை எ மாலா. முடிஞ்சிருச்சுல்ல, ரிட்டன் பை எ மாலா. ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து ஆக்டிவில் இருக்குது, தெரியுதா? மாலா வில் ரைட் எ லெட்டர் வந்து ஆக்டிவில் இருக்குது, வாஸ் பையே இல்லை. இப்போ நம்ம பேசிவாக மாற்றோம். எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மாலா, பேசிவாக மாற்றிட்டோம். அடுத்த, ரோசி வில் சால்வ் தி ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வாஸ் சால்வ் பை ரோசி அப்படின்னு எழுதலாம். வில் பி சால்வ் பை ரோசி அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றிருக்கு, இது பேசிவ்லேருந்து ஆக்டிவாக மாற்றிருக்கு. இது நாலுமே பார்த்தா மட்டும் பார்த்தா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பாருங்கள், ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது, இப்போதைக்கு சும்மா பாருங்கள். ப்ரோஸோட பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட் பிளைட்டு, எம்படுமனு, நைட் அண்ட் கோஸ்ட்டு, அட்டிக்கு. இந்த 4ஓட பார்த்துட்டு 2 எழுதிடலாம். நான் வந்து இதில் காம்ப்ரமைசேஷன் தரமாட்டேன். ஏன்னா அவங்க 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறான். நீ அது இதுன்னு படித்து மாட்டிக்குவேன். டெக் ப்ளூமர்ஸ் படிச்சுக்கலாமா, அது படிச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் டாப் 4 படித்தா ரொம்ப பக்கா சேஃபு. போயம் பேராகிராஃபு, லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, ஆண்ட்டு படிச்சுக்கோங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன், அடிமட்டத்தில் இருக்குன்னா கிரம்பிள் ஃபேமிலி, லைஃப் படிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொன்று போய்ட்டு டிவைஸ் வரும், அந்த ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் அது வரும், அது எழுதிடு. அது 2 எழுது. நீ தேவையில்லாமல் ரெண்டுமே பேராகிராஃப் எழுதாது. ஒரே பேராகிராஃப் எழுதிட்டு ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் அது இருக்குல்ல, அது எழுது. பேராஃப்ரைஸ் எழுதாத, அதில் மார்க் வராது. அடுத்த சப்ளிமெண்ட்ரியில் டெம்பஸ்ட், சிக்ஸாக், முலான், கண்டிப்பாக இது 3லேருந்து 1 வந்துடும், படிச்சிரு. 4ஆவதாக ஒன்று இருக்குது, நல்லா படிக்கிறோம், படிச்சிரு. ஓகேவா? அடுத்தது,
மெமரி போயம் வந்து 4 தான் பார்க்கணும். இதில் எது வரும் அது வரும்னு சொல்லணும். ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா லைஃபு, ஐஎம் எ விமன், சீக்ரெட் ஆஃப் மிஷினில் ஃபஸ்ட் 8 லைன் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே படிக்கிறது நல்லது. ஏன்னா கேட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ மினி மெட்டீரியல் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதான் நான் சொல்கிறேன் மினி மெட்டீரியல் பார்க்கலான்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் கொஸ்டின் பேப்பர். கரெக்டாக இப்படி தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 14 மார்க்கு இதுதான் வரும். பார்த்தீங்களா, 1 மார்க்கு. இது அப்படியே இங்கே பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரோஸ் நான் கொடுத்துட்டேன், ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் சொல்லி கொடுத்துட்டேன், பஞ்சுவேஷன் பார்த்துடலாம், ரீஅரேஞ்ச் நீங்கள் எழுதிக்கும், ரோட் மேப் ஈஸி. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருவீங்க. அடுத்தது பேராகிராஃப் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ மீதியெல்லாம் ஈஸி தான். லெட்டர் ரைட்டிங் வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்லி, நோட்டீஸ் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சினனிம்ஸ் வந்து மார்க் போகுது சார், என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 17 யூனிட்டுக்கான க்ளோசரியோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இப்போ ஸ்வூப்டு அப்படின்னா மூவ் வெரி குயிக்லி, அட்டிக் அப்படின்னா லாஃப்ட், இந்த மாதிரி நீங்கள் வந்து படித்தா போதும். யூனிட் வைஸ் படிச்சுட்டு இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை மட்டும் பாருங்கள். அட்டிக் ஸ்பேஸ் இந்த ரூஃப், அஃப்ளூயன்ட் அப்படின்னா வெல்தி, ரெனோவ்டு அப்படின்னா பாப்புலர், அந்த மாதிரி படிச்சுவாங்க. இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டின். இங்கே பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜூனில் கேட்பார், பப்ளிக் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலுமே அந்த 3 எழுதலாம். ஆண்டனிம்ஸ் அப்படிங்கிறதும் இதை மட்டும் பார்த்தா போதும். அந்த மாடல், அதுக்கப்புறம் அந்த பிடிஏ, இந்த இதெல்லாம் பார்த்துருங்க. கண்டிப்பாக நம்ம 3 கட்டாயலாம். அடுத்து சிங்குலர் ப்ளூரல் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த இஸ் வந்தால் இஎஸ், யூஎம் வந்தால் ஏன் முடியும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதை வச்சு நம்ம எழுதலாம். க்ரைசஸ்னால் க்ரைசஸ் அப்படிங்க. இதெல்லாம் புக் பேக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது கேட்குறது தான். ஆல்கானா ஆல்கே, பிடிஎன் பப்ளிக் கொஸ்டின் பாருங்கள், இங்கே இருக்குது, எல்லாமே பார்த்துருங்க. இது ஒன்று வந்துடும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்ட சஃபிக்ஸு. ஸோ அது நமக்கு தெரியும்ல, பார்த்துருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரோனிம்ஸு. இதை மட்டும் பார்த்தா போதும். புக் பேக்கில் தான் இருக்கான்னு பிடிஎன் பப்ளிக் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது, இதையும் பார்த்துருங்க. இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்தா போதும். ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா முடிஞ்சவங்க வே டு செக்ஸ்லேயே பாருங்கள். ஃப்ரேசல் வேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிடிஎன் பப்ளிக் கொஸ்டின் பாரு போதும். ஒரு வேளை புக் பேக் இருந்தால் புக் பேக் பாரு. இடியம்ஸ் வந்து இதை மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். ஓகே. அடுத்து காம்பவுண்ட் வேர்டு ஈஸி தானே. வாட்ச்மேன், அலாரம் கிளாக், அது நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதுவீல்ல. ஓகே. அடுத்தது ப்ரிப்போஷன் வந்து நீங்கள் இது பார்த்தே ஆகணும். இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இந்த 10 மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இதுலேருந்து ஒன்று வந்துடும். பிடிஎன் பப்ளிக் கொஸ்டின் பார்த்துட்டு டென்ஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடிஎன் பப்ளிக் கொஸ்டினாவது பார்த்துட்டு போதில்லை. கன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இதில் நீங்கள் வந்து பப்ளிக் கொஸ்டினும் பார்க்கணும், டிக் தி கரெக்ட் லிங்கர்ஸ் அதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ் இது யூஸ் பண்ணுறதும் பார்க்கணும். வேறெல்லாம் கூட நீங்கள் வந்து அந்தளவுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். 1 மார்க் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 மார்க் கரெக்டாகலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ ஹவு டிட் தி பேர்ட் ட்ரை டு ரீச் இஸ் பேரண்ட்ஸ் வித்வுட் ஃப்ளைங் டு. இப்போ நான் கொடுத்த 22 மார்க்கும் இதில் இருக்குது. நான் கொடுத்தது மட்டுமா இருக்கும். நல்லா படிக்கணும், எல்லாமே பாருங்கள். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஓகேவா? ஓகே. அடுத்தது 6 லெசனுக்கு 2 மார்க் இருக்கா. அடுத்தது போயம் அப்ரிசியேஷன். லைஃபு, நான் என்ன சொன்னேன், லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, ஆண்ட்டு, அதுக்கப்புறம் நான் மூணு, இதோட நாளோட இது படித்தா போதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 5ஓடது படிச்சிங்கன்னா ஓகே, சந்தோஷம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு லைன் தான் இருக்குது. எல்லாமே படிங்க. லைஃப்பில் எல்லாமே படிங்க. கிரம்பிள் ஃபேமிலியில் எல்லாம் படிங்க. ஐஎம் எவ்ரி உமனில் எல்லாமே படிங்க. அடுத்து ஆண்ட்டில் எல்லாம் படிங்க. இது போதும். சீக்ரெட் ஆஃப் மிஷினில் 10-11 இருக்குது, படிங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை படிங்க. ஓகே. 7 லெசன் 5 லெசனாவது படிங்க ஒழுக்கமாக. சரியா? அப்ரிஷியேஷன் இங்கே கொடுத்துருக்க மட்டும் படித்தா போதும். அடுத்தது போயம் லைன்ஸ்லேயே அந்த இது இருக்கும், சில ஆன்சர்ஸ் தான் இருக்கும், சில ஆன்சர்ஸ் இருக்காது. அடுத்து கிராமர் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் சொன்னால் அது பார்த்துக்கணும். அது பார்த்துட்டு அது போக இந்த வேர்டெல்லாம் பார்த்துக்கணும். இதுவும் கேட்குறாங்க. இதில் கஷ்டமாக கேட்குறது என்ன, கொஸ்டின் மார்க்கு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், டிட் யூ ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ், எஸ் வர டைப், நோ டைப், வேர் ஆல் தி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் பை யூ அப்படின்னு எழுதலாம். WH இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஹூ ரோட் திஸ் புக் இப்படின்னு கேட்பாங்க. ஹூ வாஸ் திஸ் புக் ரிட்டன் பை அப்படின்னு எழுதணும். கண்டிப்பாக சொல்கிற கொஸ்டின் மார்க் வந்தால் மாட்டிக்குவீங்க, பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் ஈஸி தான். சரி, அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் வேண்டாம். அதான் பஞ்சுவேஷனில் என்னெல்லாம் இருக்குது. வாக்கியத்தில் முதல் எழுத்து மனிதர்களின் பெயர்களும் கடவுளை குறிக்கும் வார்த்தைகளும் மற்றும் ஐ போன்ற வார்த்தைகளும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் போட வேண்டும். ஐ வந்தால் கேபிட்டல் லெட்டரில் போடணுமா. அப்புறம் முதலிடத்தை வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணுமா. அந்த மனிதர்களோட பேரில் ஒரு நேமு. அப்புறம் காடை பற்றி எதாவது பேர் வந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டர் பாருங்க, மை காட் கேபிட்டல் லெட்டரில் போகணும். அடுத்து எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா கடைசியில். அடுத்த வாக்கியத்தில் வாட்டு விச் வந்து லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் போடணுமா. இதெல்லாம் வந்தான். ஓகேவா? அடுத்தது வாக்கியத்தில் செட்டு இது ரொம்ப முக்கியம். போன்ற வார்த்தைகள் இருந்தாலும் அதற்கு பிறகு தொடங்கும் வார்த்தைகள் இருந்து இறுதி வரை இன்வெர்டட் கமா. செட்டுன்னு வந்திருக்கா, இங்கிருந்து செட் அப்படின்ற இங்கிருந்து ஒரு கமா போட்டு அடுத்து ஆரம்பிக்கிற வார்த்தையிலேருந்து இன்வெர்டட் கமா போட்டு இன்வெர்டட் கமாவில் முடிக்கணும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்தது
ஏதாவது அப்ரிவேஷன் வந்ததுன்னா அது கேபிட்டலில் தான் எழுதணுங்கிறாங்க. அடுத்தது இது பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. அப்போஸ்ட்ரோஃபி, காண்ட்னா காண்ட், இல்லைனா இல், இப்படி எழுதணும். அடுத்தது அலாஸ், ஹுரே, பிராவோ, ஹோ அப்படி வந்து எக்ஸ்க்ளமேட்டரி போடணும். அடுத்தது இது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டீச்சர் செட் டு தி ஸ்டூடெண்ட் பிராவோ வெல்டன். பிராவோ வந்துருக்கு, எக்ஸ்க்ளமேட்டரி வரும். ஸோ த டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க. டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இங்கே ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொன்னாலும் இங்கே கமா போட்டு இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஹரே, ஹரே வெல்டன். ஸோ இங்கே வந்து ஹரேங்கிறதுல எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு வெல்டன் போட்டு இங்கே இன்வெர்டட் கமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சார் செட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கமா போட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடாத. செட்டு டு த ஸ்டூடெண்ட்கிட்ட பேசி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் தான் போடணும். பாருங்கள், இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஷீ செட், ஷீங்கிறது கேபிட்டலில் இருக்கணும். செட்டுங்கிறது செட்டுக்கு அப்புறம் கமா இருக்கணும். கமாலேருந்து இன்வெர்டட் கமா போட்டுக்கோ. யூஆருங்கிறது இப்படி எழுதிக்கலாம். வேஸ்டிங் யுவர் சாட் ஸ்கோர் ஃபுல் ஃபார்மு இங்கே ஒரு இது வரும், அது போட மறந்துட்டாங்க. ஹோ அப்படிங்கிறது எக்ஸ்க்ளமேட்டரி போடணும். ஐ அப்படிங்கிறது கேபிட்டலில் போடணும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ சார். அவ்வளோதான் இதில், அவ்வளோதான். சரியா, பார்த்துக்குவீங்களா? 2 மார்க் அவ்வளோ. அடுத்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் விட்டுருங்க. ரோட் மேப் பார்த்துக்குவீங்களா? ரோட் மேப் பார்த்துக்கோங்க. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ரோட் மேப் வந்து இதான் ஹிண்ட்டு, இதை வச்சு படிச்சிரு. இந்த பிடிஎஃப் தரேன், பயப்படாது. ஓகேவா? 4 லைனாவது எழுதுப்பா ரோட் மேப்பு. அடுத்தது பேராகிராஃப் கஷ்டமாக இருக்கவங்க இதில் படிச்சுட்டு அதை வச்சு கொஞ்சம் பெருசாக எழுதிடு. பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு தீமு, டைட்டில், ஆத்தர் பேர் எல்லாம் எழுதிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி 3 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் எழுது. 15 லைன் 12 லைன் எழுது, மாற எழுது. அப்போ தான் கொஞ்சம் மார்க் கிடைக்கும். இங்கே தீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? வே டு சக்ஸஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது என்ன ப்ரோஸ் படிக்கணும்னு சொல்லிட்டேன்ல வீடியோ ஃபஸ்ட்லேயே. ஓகே, அடுத்தது இது போய்ட்ரி டிவைஸ், அலிட்ரேஷன்னா என்னென்னு தெரியும், ரைமிங் ஸ்கீம்னா என்னென்னு தெரியும், ரைமிங் வேர்ட்னா என்னென்னு தெரியும். ரைமிங் வேர்ட்னா லாஸ்ட்டாக இருக்க ரைமிங் வேர்டு, ஃபியர், சியர் அதெல்லாம். அடுத்த ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஃபியர் அப்படிங்கிறது ஏ, சியருங்கிறது ஏ, அப்படி ஓல் டோல் பி, அதை ஏபிபிஏ. புரியுதா? இதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னா இது ஏ, இதே மாதிரி இன்னொன்று இருக்குது ஏ, அந்த மாதிரி. இதில் ரைமிங் ஸ்கீம் என்னது? டவுன், இது ஏ பிபி, அந்த மாதிரி. ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க. ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இங்கே சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தயவு செய்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்த்துக்கோங்க, அதுலேருந்து கேட்பாங்க. அடுத்து போயம் பேராஃப்ரேஸ், அது வேண்டாம். இப்போ போய்ட்ரி டிவைஸும் டீட்டெயில் எழுதிடுங்க. ஓகே, ரீஅரேஞ்ச் கோஹண்ட் ஆர்டர் அதை விட்டுருங்க, தயவுசெய்து அட்டன் பண்ணாதீங்க. அது கூட காம்ப்ரிஹென்ஷன் கேட்பா எழுதிடுங்க அந்த ஆப்ஷனில். ரீஅரேஞ்ச் வந்து எழுத வேண்டாம். ஓகேவா? அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன் எழுதிடுவீங்க. காம்ப்ரிஹென்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 மார்க் எடுத்துடலாம்ல. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த 5 4 20 அட்வர்டைஸ்மெண்ட்டு எழுதுவீங்க. லெட்டர் ரைட்டிங் இல்லைன்னு நோட்டீஸ் ரைட்டிங், 2 ஏதோ ஒன்று எழுதுங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, சம்மர் ரைட்டிங் எழுதுங்க. ஓகேவா? 4 எழுதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. அவுட்லைன் கொடுக்கணும். அந்த நேம் ஆஃப் தி ஷாப் ஹெட்டிங் மாதிரி போட்டுருங்க. இங்கே எதாவது ஆஃபர் இருந்தால் போட்டுருங்க. அங்கே என்னெல்லாம் இருக்கோ கொஞ்சம் வரைஞ்சி காமிங்க. என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அங்கே போட்டு காட்டுங்க. அட்ரஸ் எழுதி, ஃபோன் நம்பர் எழுதுங்க. ஜிமெயில் இருந்தால் ஜிமெயில் எழுதுங்க. ஸோ இதுதான் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, பார்த்துக்கோங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மேட் இப்படி தான். ஃபார்மல் லெட்டருக்கு தான் ஃபார்மேட், இன்ஃபார்மலுக்கு பர்சனலுக்கு தான் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தால் பர்சனலுக்கு பாடி ஆஃப் லெட்டர் பாருங்கள். இதுவாவது ஒழுக்கம் எழுதுங்கிறாங்க. ஆர்டரிங் லெட்டருக்கு இப்படி. அடுத்தது கம்ப்ளைண்ட் லெட்டர், அந்த பிடபிள்யூடி கம்ப்ளைண்ட் லெட்டரெல்லாம் எழுதுறீங்கள, அது வந்து அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு இது எழுதுனா போதும். நான் இப்போ நம்ம பேர், எக்ஸாம் நம்பர், அதாவது அந்த டோர் நம்பர், அந்த மாதிரி லிவிங் இன் தி அட்ரஸ் மென்ஷன். இப்போது ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் தட் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ப்ராப்ளம் வேர் டேஷ் கைண்ட்லி டேக் தி ப்ளீஸ் கைண்ட்லி டேக் தி நீடட் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. ஜாப் சீக்கிங் அப்ளிகேஷன் நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ பாடி ஆஃப் லெட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் வே டு 6 பார்த்துட்டு பாடி ஆஃப் லெட்டர் தெரியலன்னா இதில் பாருங்கள். இன்ஃபார்மல் எப்படி இருக்கும், ஃபார்மல் எப்படி இருக்கும்னு பார்த்து வச்சுக்கோ. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் நியூஸ் எடிட்டருக்கு எழுதுற மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டு நோட்டீஸ்ன்னு போடணும். இங்கே என்ன ஹெட்டிங், என்ன நீ வந்து எடுக்க போறியோ அந்த ஹெட்டிங்கு, என்ன டேவோ ஸ்போர்ட்ஸ் டேட்டு போட்டுரு. அப்புறம் இந்த மாதிரிலாம் போட்டு ஸ்கூல் பீப்புள் லெட்டரும் போட்டு, இந்த கருப்பு கலர் வர்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் காமன். மீதியெல்லாம் இந்த டேட்டு இந்த இதெல்லாம் மாறும். ஸோ இந்த ஃபார்மேட்டை பார்த்துட்டு போயிட்டு புக் பேக்கில் இருக்கிறது கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துட்டு போ, ஒரு 2-3 வரைக்கும் பார்த்துட்டு போ, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது எக்ஸ்பிரஸ் வியூக்கு காமனாக எழுதுறது தான். இந்த பிக்சர்ஸை போட்டு, பிக்சர் எதை பற்றி, ஐ கேன் சீ இன் திஸ் பிக்சர், என்னெல்லாம் பிக்சரில் பார்க்குறது, தேர் ஆர் இன் திஸ் பிக்சர். அடுத்தது பிக்சர் ஹேஸ் மெனி ஐடியாஸ் அப்படி எழுதலாம். ஸோ பிக்சர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எழுதலாம். தேர் இந்தி என்னெல்லாம் பிக்சர் இருக்குது அதை சொல்லிட்டோம். ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ ஃபீல் ஹாப்பி, இந்த மாதிரி எழுதினா போதும். ஓகே, பிக்சர் மேக்கிங். சம்மர் ரைட்டிங் எப்படி எழுதுவீங்க? இதுதான் சம்மர் ரைட்டிங். ரஃப் காப்பி, ஹெட்டிங் எழுதி, அதாவது டைட்டில் போட்டு பேசேஜ் எழுதிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் அடிச்சிரு. ஃபேர் காப்பிங்கும் அந்த சூட்டபிள் டைட்டில் கொடுத்து எழுதிடு. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், ஒரிஜினல் பேசேஜில் எவ்வளோ இருக்குது, ஃபேர் காப்பியில் எவ்வளோ இருக்குன்னு எழுது. ஸோ இதுதான் ஒரு முறை 5 மார்க் எடுக்கிறது. ஸோ சுருக்கி எழுது. 100 வேர்டு கொடுத்தா ரஃப் டிராஃப்டில் 75 வேர்டு எழுது. 75 வேர்டு ஃபேர் டிராஃப்டில் 50 வேர்டு எழுது, அந்த மாதிரி. ஸோ டைம் பண்ணிகிட்டு இருக்காது எழுதுறதுக்கு, அவ்வளோதான்.
எரர் ஸ்பாட்டிங் வேண்டாம், ஆப்ஷனில் விட்டுறலாம். மெமரி போயம் எல்லாமே தான் படிக்கிறோம், ஓகேவா, வேறு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் சப்ளிமெண்ட்ரிக்கு டைட்டில் ஆத்தர் தீம் அதேமாதிரி எழுதி பேராகிராஃப் எழுதி இந்த மாதிரி எழுதணும். பேராகிராஃப் எழுதினா பத்தாது, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் எழுதி பேராகிராஃப் ஒரு 15லேருந்து 16 லைன் எழுதினா தான் நமக்கு ஒரு 1.5 பக்கமாக அது வரணும். 8 மார்க் இல்லை, 1.5-2 பக்கம் வந்தால் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பாருங்கள் அந்த மாதிரி எழுதுறதுக்கு. 4 சப்ளிமெண்ட்ரி படிக்கிறது நல்லது. முலானு, ஜிக்ஸாக்கு, டெம்பஸ்ட் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. 4வது படிக்கிறது ஓகே, படிக்க முடியாதவங்க அந்த 3 மட்டும் படிங்க, ஃபஸ்ட்டு 3 மட்டும், ஓகேவா. லாஸ்ட்டில் காம்ப்ரிஹென்ஷன் எழுதிருங்க. சரி, அடுத்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பரோட சந்திப்போம். ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப் வச்சு கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் படிச்சிரு. அப்புறம் இம்பார்ட்டண்ட்லாம் சொல்லிட்டேன். இங்கிலீஷை நல்லா பண்ணிட்டு வா. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.